இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா ஜேகே அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட் மேரியோ அந்த கேம் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க, அதான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வேற 2 டைப்ஸ் ஆஃப் ஜேகே வீடியோ. இன்ட்ரோக்கு தான். That's quite big. Hello broskies, welcome back to another video. இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ட்ரோல் கேம்னு உங்களுக்கு ஒருத்தன தெரியும். ட்ரோல் கேம் was invented in 2023. People before 2023. அதுதான் இந்த கேம் கேட் மேரியோ. ட்ரோல் கேம்லாம் ஒண்ணுமே இல்ல இவனை கம்பேர் பண்ண. மேரியோ விளையாண்டு ட்ரிகர் ஆகி அடிச்சு உடைப்பாங்க கீபோர்டெல்லாம். அதை பார்த்துருக்கேன், நான் விளையாண்டது இல்லை அண்ட் எனக்கு ஞாபகம் இல்லை என்ன பண்ணுவாங்க. பட் ட்ரோல் கேமே ஒரு 100 மடங்கு அவனோட பவர் ஏத்தனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருப்பான் அந்த கேட் மேரியோ. அவன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்கான்னு. இது ஒரு கொரியனோ இவனோ சைனீஸ்காரனோ இவனோ அந்த ஒரு டைம் பண்ணியிருக்கான். அவங்க ரொம்ப மூலக்கார பசங்க, நூலை மட்டும் அதிகமாக வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு டென்ஷன் ஆக்குற மாதிரி பண்ணி வைப்பாங்க. அதை நம்ம விளையாண்டு பார்க்கலாம், எவ்வளவு தூரம் போக முடியும்னு பார்க்கலாம். இது எவ்வளவு லெவல் இருக்குன்னு கொடுத்தாங்க. நம்ம இது பார்த்தோம்ல ஒரு கேம், அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். பாத்தீங்களா? ஈஸியா ஃபாஸ்டா முடியும். நீ எல்லாம் எனக்கு ஒரு போறது ஃபாஸ்டா போக முடியாதா? இது வரேன் பாரு. ரைட்டு, பிரேக் போட்டேங்க, பிரேக் போடாம போயிருக்கணும். இது வாட 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 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் வா வா வேகமா வரேன் வா. செக் பாயிண்டா இருங்க வரங்க, செக் பாயிண்ட் போயிரலாம். அதனால ஆமா ஓடுதானே. டேய் இறா, செக் பாயிண்ட் என்னடா இவ்வளவு ஈஸியா வச்சிருக்க? கொஞ்சம் முடிச்சிட்டு சொல்லலாம். அடிக்க முடியுது. இவங்கள சூஸ் பண்ண வைக்க முடியுதான்னு பாக்குமா? முடியுதுங்க, இருங்க இவங்கள கொல்லுவோம். உங்களை சுத்தி அப்படியே விழுகிறத நான் பார்க்கணும். ஐயோ நானே கொண்டுட்டேனே. ஸ்டார் எடுத்தாலும் செத்துறியா? இருங்க இருங்க, நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்? ஐ காட் இட். இப்படி கொல்லாம இங்க இருந்து பார்க்கலாம். சாவுகடா சாவுகடா. ஒருத்தன் எப்படி சாவ போறாரு? சரி கொன்னுட்டே போவோம், தப்பு இல்லை. ப்ரிசைஸா குதிரா கூதி கரெக்டா டிசைன் பண்ணியிருக்கான். கொரியனாலே கொஞ்சம் அறிவு அதிகமா இருக்கும். சரி போங்க, சாக மாட்டாங்க. சரி நான் சாமையா ஒளிச்சு வச்சிருக்கான். ஓகே ஓகே. ஓ துள்ளாலே வந்துருது, துள்ளாலே வந்துருது. அப்ப இப்படிடா போறது? அப்படியே குதிக்கணுமோ? இங்கேயும் ஒண்ணு வச்சிருக்காங்க. அப்பாடா நினைச்சேன்டாடே. நீ என்ன மனுஷனா இல்ல வேற ஏதாவது சந்திர கிரகத்துல இருந்து வந்த ஏதாவது ஒரு பூதகணமா சொல்லு. எப்பா மேரியோட கஷ்டமா இருக்கும் போல எப்பா. Surprise மவனுகள். ஏறு 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 இறா தம்பி. சிரிச்சுட்டே போய் சாவறாங்க. கண்கொள்ளா காட்சியா இருக்கு. பாருங்க நண்பர்களே, ரொம்ப வலுக்குறான் அவன். கிளவுடு விட்டுறணும். இங்க 4 பேர் வருவாங்க உங்களுக்கு. ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது. என்ன ரிப்பீட்டடா டேய் வலிக்குது. மாட்டிட்டாரு. ஜஸ்ட் மிஸ். வெயிட் இருங்க இருங்க. வந்துட்டாரா? What brother? What happened? சொன்னல இது முடிக்க முடியாது. 100 லெவலுக்குள்ள 100 அவுட்டுக்குள்ளேயாச்சும் போனடா. நான் 67 பைஸ்டா. டேய் எப்பா ஒரு எபிசோட் 67 பைஸ்டா. டேய்
மாட்டிக்கிட்டாரு. ரெண்டாவதுல போய் குதிடா. வாங்கடா 4 பேரு. அவ்வளவு தூரம் சார், அவ்வளவு தூரம் சார். என்ன ஈஸியா தெரியுது, ஏன் கஷ்டமா இருக்கு? அப்பாடா, போகும்போது இப்படிதான் இருக்கு. பொறுமையா இந்த இடத்துலதான் எங்கேயோ வச்சாங்க. திரும்பியும் அதே எடுக்கலையா? ஆட்டோமேட்டிக்கா போக வைக்கிறான். அப்படியா? வரமாட்டேங்குது பாரு. இது போனாதான் முடியலையே. மறதி இருந்த மாமா டீப். What should I do now? இப்போ உள்ள போலாமா இல்லையா? திரும்பி ஒரு வேளை வந்துற போகுது. இதுவும் போகல. என்னதான்டா வழி இருக்கு? எங்கயாச்சும் திரும்பி நிக்கறாரு. இல்ல, அங்க போனாலே எடுத்துட்டு போயிருது. ஆட்டோமேட்டிக்கா போயிருது. எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க வழிய? நீ வேணா முட்டா எங்கயாச்சும் வச்சிருப்பான். தப்படாது. எவ்வளவு நாலாவது படியில போடா. 5வது படியில போவாதடா. 124 வாட்டி செத்து. 124 காடம்டா. கட் பண்ணி போட்டிருக்காரு. 120 ஏதோ மேல ஏதோ ஒண்ணு எல்லோ கலர்ல போகுது. கட் பண்ணனே. இந்த புங்கர்ல வர்றான். ஏய், நீங்க எங்கன்றா வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு. வந்துட்டாரு. விட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். எனக்கு வழி தெரிஞ்சிருச்சு. 124 தடவை ஒரு மனுஷன் விளையாடு வர்றாரு. அம்மா, எனக்கு தெரிஞ்சு போச்சு. கிட்ட போயிட்டு அவ்வளவுதான். இப்ப பாருங்க, வேகமா போய் போனதான் இழுக்குதுல. கேக்கல. கண்டுபிடிச்சிட்டாரா? இப்பதான் பாப்போம். ஓரத்தில் ஓரமாக நின்று. ஓகே, இந்த ஓரத்துல இருந்து அந்த ஓரம் போய் குதிக்கணும். ஏய், தாண்டினேன்டா. பாருங்க, சொன்னேன்னா ட்ரோல் கேமை விட டார்ச்சர் பண்ணுவான்னு. ட்ரோல் கேம் ஆச்சு நேரம் ஒரு 5 லெவல் முடிக்க விட்டுருப்பான். ஃபர்ஸ்ட் லெவல்லே என்ன தக்க வச்சிருக்கான் பாத்தீங்களா? ப்ராக்டிக்கல் கேட் மேரியோ. வழி தெரிஞ்சா கூட வழி இருக்குன்னு சந்தோஷப்படலாம். எனக்கு தான் வழியே தெரியாது. டுட்டோரியல் எடுங்க. எங்க இவனால தாண்ட முடியுதுங்க? நான் கரெக்டா தாங்க பண்ணிருக்கேன், என்னால தாண்ட முடியலங்க. பாருங்களேன், இவனா ஓடி வரல, இங்க இருந்தே குதிச்சான். ஏய், இங்க இருந்து குதிச்சா நான் என்ன பண்ணனே? என்னாண்ட கோவத்தை காட்டுறீங்க? உன் மேல இல்லம்மா. இல்ல இது கேம் வந்து வெப்சைட்ல ஏதோ பிரச்சனை போல. இல்ல நான் நாட் ஈவன் ஜோக்கிங். நான் கரெக்டா தான் பண்ணியிருக்கேன். அதான் நான் பார்த்தேன், என்னடா நம்ம கேம் ஸ்கில்ஸ்லாம் பார்த்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஓரமா குதிக்க முடியல. எனக்கு தெரிஞ்ச அந்த எல்லா பூச்சி குதிக்குமா? ஒரு கோடு மாதிரி வருது. இப்போ நாம இது செக் பாயிண்ட் வரை போய் நோட்டணும்ல. என்னடா குடும்பம் பண்ணீங்க? வேற ஆப்ஷன் இல்லையே. திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்தா இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கா? ஏதோ கிளிச் ஆயிடுச்சுன்னு. சிரிக்கிறோம். குதிக்க மாட்டான்டா, அவ்வளவு தூரம் குதிக்க மாட்டான்டா. ஓடி வந்து குதிக்கணும்னு பார்த்தா ஓடி வந்தாலும் குதிக்க மாட்டான். அப்ப என்னதான்டா பண்ண முடியும்? பாருங்க, இதுக்கு மேல அவன் குதிக்க மாட்டாங்க. I don't get it, brother. என்ன எட்ஜிங் பண்றியாடா? எட்ஜாண்டி. இவ்வளவு பாடுபட வேண்டியதா. டேய், போறேன் பாத்தீங்களா? இவன் தான் பிரேக் போடுறான். இதுக்கு என்ன வழி? என்ன வழி? நிஜமாலே இது வெப்சைட்ல விளையாண்டா பிரச்சனையாடா? இதுவும் டவுன்லோட் பண்ணி விளையாடணுமாடா? ஓ, அப்படி இருக்குமா? ஆன்லைன்ல டைரக்டா வெப்சைட்ல விளையாண்டுட்டு இருக்காங்க.
I did it டா. தாண்டி வந்துட்டேன்டா அந்த போலுக்கு மறுபடியும் போகணும்டா. அப்ப நான் தான் பிரச்சனையா? சாரிப்பா. சரி இப்ப நான் செத்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. அப்ப குதிக்க முடியுதுங்க. கால்குலேட் பண்ணி குதிக்கணும். I got it. திரும்பிமா ஏன் இங்கேது ஒண்ணுமா? பழகிங்க. எங்க போறாரு திரும்பி? கொடி கொடி இப்படி வந்துட்டு அந்த இது விழுந்ததுக்கு அப்புறம் திரும்பி வந்து அது எத்தனாவது தடவை இது? என்ன பண்ணு? வரல. 300 இது என்னவோ இருக்கு. ஏய் என்னடாச்சே, இவ்வளவு கஷ்டப்பட்டு முடிச்சிருக்கேன்டா. டேய் பக்காவல. எங்க நொட்டிக்கிட்டாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன்டா. ரிவர்ஸ் வந்தா. Here we go again. செக் பாயிண்ட். இது வேற மாதிரி இருக்கு. அதேதானா? அதேதான்யா. ஸ்டக் ஆயிருச்சு. கிளவுட் குயிக் 110. கடவுளே கடவுளே. அட இது ஒரு 100 போட்டுறேன் போல. ரெண்டாவது படியில இருந்து அந்த ரெண்டாவது படி ஸ்டக் ஆயிருச்சு. ஆப்பாடா முடிச்சிட்டேன்டா. இப்ப நீ நான் நேரா போறேன்டா. முடிச்சிட்டேன்டா. இப்ப நான் ரெண்டாவது லெவல் காட்டுறேன். நான் தொடவே மாட்டேன்டா. நேரா போறேன்டா. ஏன் நிக்குது? அதை எடுத்தாலும் சுத்துறேன். இவனை அப்புறம் உள்ள போறது ரெண்டாவது போறது கூட டச் ஆகுது. இது இடிக்க கூடாது. கூடாதுன்னு நினைக்கிறேன். எதுவும் இது வச்சிருக்கீங்களாடா? இருக்காம போங்க. போயிட்டான். ஓ அதுக்குள்ள போணும். அட உள்ள விழுந்துட்டான். சைடு வாங்க. ரெண்டாவது போச்சு போச்சு வந்து. இல்லையா இது இப்படி ட்ரோ கேம்ல 5 மணிக்கு கூட ஈக்குவல் ஆக மாட்டான் அவன். இந்த ஓரத்தில் இருந்து அந்த ஓரத்தில் போய்விட்டேன். இந்த மியூசிக் நல்லா இருக்கு. மாட்டிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுக்க கூட பேச விட மாட்டான். மூச்சு இங்க போயிட்டு இருங்க. இருடா. ஏய் நீங்க அப்படியே விட்டுறேன்டா. உங்களுக்கு தொந்தரவே பண்ணல. அப்படியே செத்து போங்க. நல்லா இருக்குங்க மியூசிக் கேட்க விடுங்க. போட்டாங்க நண்பர்களே. இது நான் எப்பயுமே நார்மலா நான் அவ்வளவு பேச மாட்டேன். கேமிங் நான் வந்துட்டா மட்டும் சின்ராச கையிலே பிடிக்க முடியாது. அடக்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் வெளியே வருது. கேமிங் வீடியோ போட்டா நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோலிங் தான் கேட்டாங்க. இவன் யாரையா போன மாதிரியே ஒருத்தன் வந்து கொண்டுட்டாங்க. ஒரு வாட்டி வந்துட்டான். 2 வாட்டி வந்துட்டான். 3ஆவது வாட்டி தெளிவா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு. இங்க இருந்து போனா அங்க வருவான். அங்க இருந்து போனா இங்க வருவான். இங்க இருந்து போனா அவன் வரவே இல்லை. அப்பா அப்பா செக் பாயிண்ட் இருந்துச்சு. அப்பாடா. பொறுமையா
செக் பாயிண்ட். Thank you for watching, Checkpoint guys. எடுத்துட்டாரு. Thank you so much for watching. I'm not even risking it again. Checkpoint. அவ்வளவுதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வாட்டி நான் தேடி கஷ்டப்பட்டு ஆஃப் கண்டுபிடிக்கிறீங்க கேமரால 2.5 மணி நேரம் ஆனாலும் நான் அதை பண்ணிட்டு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு அதான் இவ்வளவு நாள் வரலையே 2078 லைக் போட்டீங்கன்னா பார்ட் 2 போடுறேன். சரி ஓகே நண்பர்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். போய் நிம்மதியாக தூங்க. ரைட்டா? குட் நைட். ஐயோ, ஆனா அந்த கேமோட இது கொஞ்சம் பயங்கரமா டெக்னிக்கா பயங்கரமா இது பண்ணி ஒரு வச்சிருக்காங்க. கேம் ஒரு எடுக்கிறதா அதாவது ஒரு வாட்டி குதிச்சுட்டு திரும்பி வரும்போது வருது, திரும்பி 3வது வாட்டி குதிக்கும் போது இங்க மேல வந்துருது. இது ஆமா கரெக்டா பிளாக் வச்சிருக்காங்க. வாட்டி வாட்டி விளையாடுறாரு. அதான் இது எப்படி யோசிச்சு வச்சிருப்பாங்க அந்த கேம் பேர்ச்சவன் எப்படிலாம் யோசிச்சிருப்பாங்க. அவன் இங்கெல்லாம் சாவணும், இதுக்கெல்லாம் நக்கால் அடிக்கணும், எல்லாம் பண்ணி வச்சிருக்கான். ஆமா ஆமா வருஷலா வந்து என்ன சொல்றது, என்னடா பேசுறதுன்னு தெரியாம அந்த கேம் கண்ட்ரோல் அது நம்ம சொல்லும் போது இப்படிதான் இருக்கும். எனக்கும் இப்படிதான் இருந்துச்சு. கேம் விளையாடும் போது மட்டும்தான் அதாவது நான் அந்த டென்ஷனா மற்ற விஷயத்துல கூட நான் அவ்வளோ டென்ஷன் ஆக மாட்டேன். கேம் அவ்வளோ டென்ஷன் ஆவேன். அவ்வளோ கோவம் வரும் நம்மளுக்கு. அதாவது மற்றது எதுவுமே கோவம் வராது. எதுக்கும் ஏதாவது சண்டை போட்டாலும் சரி, திட்டினாலும் சரி, கிட்டத்தட்ட அடிதடி சண்டை போட்டாலுமே அவ்வளோ டென்ஷன் வராது. ஆனா கேம் விளையாடும்போது மட்டும் அவ்வளவு கோவம் வந்தது. நானுமே நிறைய கேம் விளையாடலாம் பாத்திருக்கேன். அதுல ஒரு கேம் மட்டும் எனக்கு செம்ம கடுப்பானுங்கன்னா, அந்த ஒருத்தன் பானைக்குள்ள உட்காந்துக்கிட்டு மேல மலை மேல ஏறுற மாதிரி செம்ம கடுப்புன்ட்டு அந்த கேம் எனக்கு எப்படா முடியும். ஆமா நல்லா இருந்துச்சு. இது அடுத்த பாட்டு எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா அவர் திரும்பி இது விளையாண்டு இங்க வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் திரும்பி வரணும். ஏன்னா அவர் டவுன்லோடு பண்ணல, இது வெப்சைட்ல விளையாட போய் திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் வரும். அதான் டவுன்லோட் பண்ணாதான் நல்லது. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்